பிரைஸ் தி லார்ட். கோ அகைன். ஒரு ஊரில் தாடி பிரசங்கர் ஒருவர் இருந்தார். ஒரு அழகிய ஒரு கிராமத்திற்கு அவர் சென்று பிரசங்கம் செய்யும்படி ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தார். அங்கு சென்று அந்த பிரசங்கத்தை அவர் உருக்கமாய் பிரசங்கித்து முடித்தார். அந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு பாட்டி அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அழுது கொண்டிருந்ததாம். இதை பார்த்த பிரசங்கியருக்கு புல்லரித்து விட்டது. உடனே அவர் பக்கத்தில் சென்று தன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் அழுகிறீங்களா, என்னுடைய பிரசங்கத்தின் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை உடைத்திருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் கேட்டார்களாம். அப்போ அந்த பாட்டி ரொம்ப கேஷுவலாக சொல்லிச்சான், இல்லை ஐயா, நீங்கள் உங்கள் முகத்தில் தாடி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த தாடியை நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய காணாமல் போன ஒரு ஆடினுடைய ஞாபகம் வந்துவிட்டது. ஆட்டுக்கும் தாடி இருந்துச்சு, உங்களுக்கு இருந்த அந்த தாடியை பார்த்த உடனே எனக்கு ஆட்டின் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால் உங்கள் தாடியே பார்த்து கொண்டு இருந்தேன், அது ஆட்டவே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். இவருக்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஆலயத்திற்கு வந்த பிறகும் கூட அவங்களுடைய எண்ணங்கள் வேறெங்கேயோ நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை உணர்கிறதிலும் அதை நம்ம கேட்டு அதன்படி நடக்கிறதிலும் சற்று தளர்வாகத்தான் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த வாரத்திலே அவர் நம்மோடு என்ன பேசுகிறார், நம்மை திருத்தும்படிக்கு நாம் ஆராய்ச்சி செய்து நம்ம இன்னும் அந்த முன்னோக்கி செல்வதில் கர்த்தரோடு நெருங்கி இருப்பதில் இந்த வாரம் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் இன்னும் பல எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர்களால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. மத்தேயு 13:23 சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் நம்ம கேட்பது மட்டுமல்ல, அதை நம்ம உணரணும், அதை குறித்து நம்ம தியானிக்கணும், அதை ஆண்டவர் நமக்கு எதற்காக சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம கேட்டாதான் ஒரு 30ஆக 60ஆக 100ஆக நம்ம பலன் பெற முடியும். ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் இந்த பாட்டியை போலத்தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் தீவிரமாக இல்லை, வேறு எந்த இடத்துலையும் நம்ம தீவிரமாக நம்முடைய கண்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய கவனத்தை வேறு எங்கேயோ சிதறடித்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் நம்ம ஏதோ தளர்வாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இனி வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்பதில் தீவிரமாயும் உணர்கிறவர்களுமாக இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வளமோடு நம்ம வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கருத்தோடும் ஆவியோடும் உண்மையான முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. நம்ம முன்னேறி போகணும்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம். பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. Have a nice day. God bless you.